கீழடி கிராமத்தில் 1996லேருந்து 2003 வரையும் படித்த மாணவர்கள் இன்று எல்லாம் ஒருங்கிணைந்து நாங்கள் எல்லாத்துக்கும் கேர்ள்ஸு பாய்ஸ் எல்லாம் வந்தோம். எல்லாத்துக்கும் நினைவு பரிசை நாங்கள் கொடுத்துட்டு இந்த பள்ளி சார்பாக நாங்கள் பள்ளிக்கு கீழடின்னு ஒரு பெருமை, இந்த கீழடி படுத்த பள்ளிக்காக நாங்கள் ஒரு கணினியை நினைவு பரிசாக கொடுத்தோம். மேலும் எல்லா மாணவர்களும் சேர்ந்தாங்க. தலைமை ஆசிரியருக்கு நாங்கள் என்ன ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் எங்கள் சீனியரும் வந்திருந்தாங்க, நிறைய பேர் வந்திருந்தாங்க. அடுத்ததாக பள்ளி மாணவர்களுக்காக முன்னாடி ஒரு செட்டு போட்டு ஒரு ஸ்டேஜை அரேஞ்ச் பண்ணோம். அதுதான் ஒரு முன்னெடுப்பு. இது நிறையா எங்கள் சீனியருக்கு எங்கள் ஜூனியருக்கு ஒரு உத்வேகமாக இருந்திருக்கு. இது இந்த கீழடி பள்ளிக்கு ஒரு ஆரம்ப புள்ளி. இது தொடக்கம். நான் கிட்டத்தட்ட 1 லட்சம் மாணவர்கள் இந்த பள்ளியில் படித்து போயிருக்காங்க. எனது தந்தை, எனது தாய், எனது நண்பரோட தந்தை எல்லாரும் இங்கே தான் படிச்சிருக்காங்க. மேலும் நாங்கள் இது மாதிரி வருடம் சந்தித்து இந்த பள்ளிக்கு நிறைய பேர் இப்போ என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. சீனியர்ஸு, பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸில் இருக்காங்க, கீழடி பள்ளியில் படித்து அப்ராடில் இருக்காங்க. எல்லாருமே இதை பண்ணி ஒரு கீழடின்ற ஒரு பெரிய அந்த ஊரை, பெருமைப்படுற ஊரை, இந்த பள்ளியை நான் அரசு பள்ளி என்றது வறுமையின் அடையாளம் இல்லை, பெருமையின் அடையாளம் மாதிரி நாங்கள் படித்த பள்ளியை மாற்றுவோம் என்று சபதம் இருக்கிறோம். எங்களை உருவாக்கியது இந்த பள்ளி தான், எங்களை வாழ வச்சது இந்த பள்ளி தான். அவங்களால தான் நாங்கள் ஒழுங்காக இருக்கோம் இன்ன வரைக்குமே. இன்னொன்று என்ன சொல்லணும்னா, அன்னைக்கு எங்களை அடித்து வளர்த்தாங்க. இன்னைக்கு அடிக்கிறதுக்குன்னு ஒரு இது இல்லாமல் இருக்குது. அது கவர்மெண்ட் ரூல்ஸாக என்னமோ. ஆனால் அடித்தாதான், அடியாத மாடு படியாது, 5ல் வளையாதது 50ம் வளையாது. அடிக்கணும். நாங்கள் அடிதடியை விட்டுட்டு போனதே அவங்க அடித்து வளர்த்ததுனால தான். கண்டிப்பான முறையில் இவங்களை அடித்து இவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கணும். அது அரசாங்கமே அந்த ஒரு அதுக்காக சும்மா யாரும் அடிக்க போகிறதில்ல. ஆசிரியர் கண்டிப்பான முறையில் அவங்களை வளைக்கணும்னா அடித்தாதான் வளைக்க முடியும், தானா வளையாது. இந்த நிகழ்வு எங்களுக்கு மிகவும் மன மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. எல்லாரும் ஒன்றிணைந்து இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம்னா, ஒரு 22 வருஷங்களுக்கு பின்னாடி நாங்கள் எல்லாரும் மீட் பண்ணியிருக்கிறோம். எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு பார்த்துருக்குறோம். எல்லாரும் நல்ல நிலைமையில இருக்கிறாங்க. அது மன மகிழ்ச்சியா இருக்கு. இன்னும் இந்த பள்ளிக்கு எங்களால் இயன்றதை நாங்கள் செய்யணுன்ற எண்ணம் இந்த நிகழ்வு மூலமா எங்களுக்குள் வேரூன்றி உள்ளது. நான் பிறந்தது எல்லாமே இந்த கீழடி தான். ஆனால் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தது ஒட்டஞ்சத்திரம் தான். ஆனால் இந்த இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இது முதல் தடவையாக நான் இப்போ கீழடிக்கு வரேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த பள்ளி பருவத்துக்கு நாங்கள் போயிட்டு வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் நடந்த இந்த 3 மணி நேரமும் நாங்கள் கிளாஸில் உட்காந்தோம். பழைய ஸ்டாஃபை சந்திச்சோன்ற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நிகழ்வு இன்னும் எங்களுக்கு தொடரும். இன்னும் எங்கள் பள்ளிக்கு நாங்கள் என்னென்ன எங்களால் செய்ய முடியுமோ கண்டிப்பாக நாங்கள் எல்லாமே செய்வோம். இன்னும் அடுத்தடுத்துக்க மாணவர்களும் நம்ம படித்த பள்ளிக்கு என்ன செய்யணுமோ, என்ன தேவையோ அதை எல்லாமே நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். எல்லாருமே இதில் ஒரு முழு முயற்சி எடுத்துக்கணும். ரொம்ப நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.